மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஜூன் 27 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. என்ன உன் புருஷன் பக்கத்தில் இருக்கான்னு திமிரா பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சங்கிலி கேட்கவும், உடனே யமுனா அவள் புருஷன் பக்கத்தில் இருக்கிறனால தான் அவள் இவ்வளோ சாஃப்டாக பேசிகிட்டு இருக்கா. இல்லைன்னு வச்சுக்கோவே, இல்லைன்னா உனக்கே தெரியும், உன்னை 4 மிதி மிதிச்சிருப்பா. முதல்ல இங்கேருந்து வெளியே போங்கிறாங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு, எல்லாரும் அப்படியே நல்லவங்க மாதிரி நடித்து இவரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடலான்னு பார்க்குறீங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு சங்கிலி. மீனாட்சி அக்கா சரியான விவரணி அப்படின்னு சொல்ல, சொத்தை எழுதி வாங்கினதெல்லாம் உங்கள் அக்கா வேலை. ஒரு வாய் சாப்பாடு போட்டு சொத்தை எழுதி வாங்கிடுவோன்னு நினைக்கிறப்பாரு, அதுதான் உன்னோட சின்ன புத்தி. உனக்கு தான் இப்படியெல்லாம் யோசிக்க தோணும். பசின்னு யார் என் வீட்டு வாசலில் நின்னாலும் சாப்பாடு போடுறதா என் பழக்கம். நீயே எத்தனை தடவை சாப்பிட்டு போயிருக்க, பழசெல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு சொல்ல, சும்மா நடிக்காத, எல்லாம் சொத்துக்காக தான் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறார் சங்கிலி. ஆமாம், எல்லாமே சொத்துக்காக தான்டா. என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சொத்து எழுதி கொடுத்தா உனக்கேண்டா வலிக்குது அப்படின்னு சக்தியோட அப்பா கேட்க, நீ போகிற போக்க பார்த்தா அப்படியே எழுதி கொடுத்துருவ போல இருக்கே அப்படின்னு சங்கிலி சொல்ல, ஆமாண்டா அப்படிதான் எழுதி கொடுப்பேன். இப்போ சொல்கிற கேட்டுக்கோ, என்னோட எல்லா சொத்தும் இவங்களுக்கு தான், உனக்கும் உங்கள் அக்காவுக்கும் ஒரு நயா பைசா கூட கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறாரு போல இருக்கு. ஒருவேளை சொத்துக்கு நீங்கள் அலையணும்டா, அப்போ தான் உங்களுக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்னு சொல்ல, மாமா ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்க, பிரச்சனை பெருசாயிடும் அப்படின்னு சங்கிலி சொல்ல, என்னடா இங்கே பந்தா காட்டிகிட்டு இருக்கியா அப்படின்னு சக்தியோட அப்பா வெறப்பா போகிறாரு. என்ன ஓவராக பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சங்கிலி திருப்பி பாய டென்ஷன் ஆகுறாரு போல இருக்கு வெற்றி. உடனே அப்புறம் என்ன அப்படின்ட்டு முன்னாடி வராரு போல இருக்கு. தம்பி வேண்டாம் விட்டுருங்க, இவன் ஒரு பயந்தாங்கொழி அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்ல, ஓஹோ அவ்வளோ ஆயிப்போச்சா, ஐயோ மாமா நீ வீட்டுக்கு வாயா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு சங்கிலி. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போனதும், துர்கா உங்கள் அப்பா கிட்ட சொல்லி வை, அவர் இங்கே உங்களை பார்க்க வர்றது போகிறது இதுக்கெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்காக உங்கள் பேரில் சொத்து எழுதி வைக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் வேண்டாம். ஏன்னா அந்த புஷ்பாவுக்கு தெரிஞ்சா உங்களையெல்லாம் சும்மாவே விட மாட்டா அப்படிங்கிறாங்க மீனாட்சி. ஆமாப்பா எனக்கும் பயமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க போல இருக்கே யமுனா. அந்த புஷ்பா என்ன பெரியவளா? இல்லை அவன் என்ன இவ்வளோ பெரிய ஆளா? 2 பேரும் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். யமுனாக்கா நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க போல இருக்கு சக்தி. சும்மா எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்காத யமுனாக்கா, வெற்றி தான் நம்ம கூட இருக்காருல்ல அப்படின்னு சொல்கிறாங்க போல இருக்கு துர்கா. நடந்த பிரச்சனையெல்லாம் யோசிச்சு அங்கேருந்து சாப்பிடாமையே கிளம்புறாரு போல இருக்கு சக்தியோட அப்பா. உடனே எல்லாரும் அப்பா சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிடுறாங்க. விடு துர்கா, அவரே வருத்தத்தில் இருக்காரு போல இருக்கு அப்படிங்கிறாரு போல இருக்கு வெற்றி. சக்தியோட அப்பா அப்படியே பயந்துக்கிட்டே புஷ்பாவோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ளே என்னடானா ஒரு ரவுடி கயிறை ரெடி பண்ணிட்டு இருக்காரு, இன்னொரு ரவுடி அருவாளை தீட்டிட்டு இருக்காரு. இதை பார்த்ததுமே பயந்துட்டாரு. கரெக்டாக புஷ்பா என்ட்ரி கொடுக்குறாங்க சங்கிலியோட. எங்கடா இவன் தான் நம்மளை மாட்டி விட்டானோ அப்படின்னு யோசிச்சுட்டே பயந்துட்டே நிற்கிறாரு. அந்த டைமில் கரெக்டாக புஷ்பா, இதையெல்லாம் பார்த்து பயந்துட்டியா? துணி காய போடுறதுக்காக கயிறு ரெடி பண்ண சொன்னேன், பின்னாடி செடியெல்லாம் வளர்ந்து கிடக்குது, அதனால் அருவாள் ஒன்று வாங்கிட்டு வர சொன்னேன், அதை தான் இப்படி தீட்டிகிட்டு இருக்கான். டேய் பயப்படுறாருல, எல்லாம் மேலே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையெல்லாம் அனுப்பிச்சி விட்டுறாங்க புஷ்பா. டேய் சங்கிலி அதை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலியை போய் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா வேட்டி ஷர்ட்டு. இந்தாயா இதை போய் போட்டுட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே தயங்கி வாங்கிட்டு நின்றுட்டே இருக்காரு. யோ போயா அப்படின்னு சொல்லி தரத்தவும் உடனே உள்ளே போய் ட்ரெஸ் மாற்றலாம் நிற்கிறாங்க. வெளியே நின்றுட்டே புஷ்பாவும் சங்கிலியும் ரெடியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வராரு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி. யோ சும்மா சொல்லக்கூடாதுயா, ஜம்முன்னு இருக்க, உன் அழகை பார்த்து மயங்கி தானே நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன், என்னமோ உனக்கு குறையுதே. டேய் சங்கிலி போய் அந்த விபூதி எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு விபூதி பட்டையை போட்டு விடுறாங்க புஷ்பா சக்தியோட அப்பாவுக்கு. சரி வாயா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் டைனிங் டேபிளில் உட்கார வச்சு நல்லா வாழை இலையை போட்டு சாப்பாடு பரிமாறுறாங்க. ஏயா இன்னைக்கு எவ்வளோ முக்கியமான நாள், நீ என்னடானா இப்படி பண்ணிகிட்ருக்க, சாப்பிடியா நல்லா சாப்பிடியா அப்படின்னு சொல்லவும், இன்றைக்கி என்ன எல்லாம் புதுசாக இருக்குது, வாழை இலையெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சக்தியோட அப்பா கேட்கவும், யோ உனக்கு பசிக்குதுன்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானையா, எதுக்கே அந்த மீனாட்சிகிட்ட போய் கேட்டுட்டு நின்றுருக்க, நல்லா அள்ளி சாப்பிடியா. ஓ சாப்பிட பயமாக இருக்கா, இதில் விஷம் ஏதாவது கலந்துருப்பேன்னு நினைக்கிறியா, இரு என் தம்பினா எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கே நல்லா தெரியும், என் ஆசை தம்பிக்கே நான் ஊட்டி விடுறேன் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலிக்கு ஒரு வாய் ஊட்டி விடுறாங்க புஷ்பா. மாமா சாப்பிடு மாமா, சிக்கனெல்லாம் எடுத்து சாப்பிடு அப்படிங்கிறாரு சங்கிலி. கடைசியில் புஷ்பாவே சக்தியோட அப்பாவுக்கு ஊட்டியும் விட்டுடுறாங்க. போதும் எனக்கு பசிக்கல அப்படிங்கிறாரு சக்தியோட அப்பா. உடனே உனக்கு இதை சாப்பிட கொடுத்து வைக்கல, சரி போய் கையை கழுவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா போய் உட்காடுறாங்க சோஃபாவில். கரெக்டாக அந்த டைமில் லாயர் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வராரு. இவ என்னடா பண்ண போகிறா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு சக்தியோடப்பா. புஷ்பா அந்த ரவுடிங்க கிட்ட டோரை க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. உனக்கு எதுக்கு புது துணி கொடுத்தேன்னு நினைக்கிற, ஆடு அடித்து எதுக்கு விருந்து போட்டேன்னு நினைக்கிற, எல்லாம் பத்திரத்தில் கையெழுத்து வாங்குறதுக்காக தான்.
இந்த முதல்ல பத்திரத்தில் கையெழுத்து போடு அப்படிங்கிறாங்க. காலம் போன காலத்தில் நீ என் கூட வாழ்வ, ஒரு பையனை என் கையில் கொடுத்துட்டு சொத்தெல்லாம் உன் முதல் பொண்டாட்டி பேரில் எழுதி வைப்பியா? ஏயா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? முதல்ல போடியா கையெழுத்த. யோ போடியா கையெழுத்த அப்படின்னு சொல்லிட்டு போட மாட்டியா? டேய் மேலே போய் கை திறக்குடா, இந்த ஆள் சரி வர மாட்டான் அப்படிங்கிறாங்க. அது எப்படி எல்லா சொத்தையும் உன் பொண்ணுங்க பேரில் எழுதி வைப்பியா? அதையும் தைரியமாக ஏன் தம்பிக்கிட்ட சொல்லுவியா அப்படின்னு புஷ்பா சொல்ல, உடனே சங்கிலி, மாமா அங்கே பேசின வேகத்தை பார்க்கணுமே அக்கா, நீ அங்கேயே அவரை கொண்டு போட்டிருப்ப அப்படின்னு சொல்லவும், இப்போ இந்த ஆள் கையெழுத்து போடலன்னு வச்சுக்கோயேன், நான் இந்த ஆளை கொல்ல தான் போகிறேன் அப்படின்னு புஷ்பா சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் மீனாட்சி அம்மா பூஜை வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அதே டைமில் வீட்டில் இருக்கிற துர்காவையும் திட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஃபோட்டோ ஒன்று தவறி கீழே விழுந்துருது. துர்காவும் சக்தியும் பதறி அடித்து ஓடி வராங்க. என்னாச்சுமான்னு சொல்லிட்டு ஓடி வர, உடனே நானே இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறேன் விடுங்க அப்படிங்கிறாங்க மீனாட்சி அம்மா. சரின்னு கீழே குமிஞ்சு அந்த ஃபோட்டோவை எடுக்கும்போது கரெக்டாக அதில் இருக்கிற கண்ணாடி வந்து கையை குத்திடுது. இதுக்கு தாம்மா சொன்னோம் நாங்களே க்ளீன் பண்ணிக்கிறோன்னு, ஏமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு துர்கா மஞ்சத்தூள் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி. கரெக்டாக அந்த நேரத்தில் வெற்றியும் வந்துடுறாங்க. அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், பதட்டத்தில் கண்ணாடியெல்லாம் க்ளீன் பண்ணும்போது கை குத்திடுச்சு அப்படிங்கிறாங்க மீனாட்சி அம்மா. எனக்கு ஏதோ பயமாக இருக்குப்பா, ஏதோ தப்பாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி என் மனசு சொல்லுதுப்பா அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்லிட்டு இருக்க, உடனே வெற்றி இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிறதுமா அப்படிங்கிறாங்க. இப்போ நீ மட்டும் கையெழுத்து போடலன்னு வச்சுக்கோவேன், உன்னை கொல்ல தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க புஷ்பா. இப்போது உனக்கு என்னை விட சொத்து தான் பெருசாக போச்சுல்ல அப்படின்னு சக்தியோட அப்பா கேட்க, ஆமாங்கிறாங்க. இப்போ நான் கையெழுத்து போட்டாலும் என்னை நீ கொல்ல தான் போகிற அப்படின்னு சக்தியோட அப்பா சொல்லவும், பரவாயில்லையே இவ்வளோ நாள் என் கூட வாழ்ந்ததுக்கு நல்லாவே என்னை பற்றி புரிஞ்சு வச்சிருக்கியே, எல்லாம் சரி முதல்ல கையெழுத்து போடியா அப்படிங்கிறாங்க புஷ்பா. எல்லா சொத்தையும் உங்களுக்கே எழுதி கொடுத்துட்டா என் பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்க, பிச்சை எடுப்பாங்க அப்படிங்கிறாங்க சங்கிலி. இப்போ பிச்சை எடுத்தால் மட்டும் நீ என்ன பார்க்கவா போகிற, நீ ஏன் உயிரோடு இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறாங்க சங்கிலி. பயந்து போய் சக்தியோட அப்பாவும் கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்றாங்க. உடனே இந்த ஆள் கூட இவ்வளோ நாள் நான் வாழ்ந்திருக்கேன், அதனால் இதெல்லாம் நான் கண்ணால் பார்க்க மாட்டேன், நான் அப்படி திரும்பிக்கிறேன், நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சங்கிலிக்கிட்ட சொல்லிட்டு புஷ்பா போய் ஓரமாக நிற்கிறாங்க. கரெக்டாக சங்கிலி வந்து சக்தியோட அப்பாவை கைத்தில் தொங்க விட போகிற நேரத்தில் வெற்றியும் மீனாட்சி அம்மாவும் அப்படியே முன்னாடி டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த டைமில் கயிறில் தொங்கிட்டே போராடிட்டு இருக்காரு சக்தியோட அப்பா. இதை பார்த்ததும் 2 பேரும் ஷாக் ஆகி நின்று உடனே வெற்றி ஒரு கத்தி எடுத்து வீசுறாரு. அந்த கயிறு கட்டாய அப்படியே கீழே விழுந்துடுறது. கூடவே சக்தியோட அப்பாவும் கீழே விழுந்துடுறாரு. மீனாட்சி அம்மா உடனே ஓடி போய் ஏங்க நல்லா மூச்சு இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கயிறையெல்லாம் கழட்டி விடுறாங்க. இன்னொரு பக்கம் வெற்றி அங்கே இருக்கிற ரவுடிங்களெல்லாம் போட்டு அடிக்கிறாரு. ஏய் என்னடா நீ பாட்டுக்கு உள்ளே வந்து அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு புஷ்பா கேட்கவும், முதல்ல உன்னதான் அடிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா வெற்றி நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிறாங்க மீனாட்சி அம்மா. எனக்கு இங்கே நிற்கவே பிடிக்கலங்கவும், மா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஏமாம்மா நீங்கள் யாரை வேணான்னு சொல்லி நடு ரோட்டில் விட்டுட்டு வந்தீங்களோ இன்றைக்கி அவங்க தான் உங்களுக்காக ஃபீல் பண்ணுறாங்க, யாரை வேணும்னு நீங்கள் நினச்சி கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்களோ அவங்க பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு, இப்போவாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அங்கேருந்து வேகமாக ரூம்குள்ளே போயிடுறாரு சக்தியோட அப்பா. இவன் சும்மா அடிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலியாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவர் வேற ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டாரே அப்படின்னு புஷ்பா சொல்ல, உடனே வெற்றி போய் கதவை தட்டுறாரு. காஸ்டியூம் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி கெட்டப்பே மாறி வராரு சக்தியோட அப்பா. இதை பார்த்ததும் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.